ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். கோ பேக் டு ஸ்கூலோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ராணோட டீமுக்கும் பக்கத்து ஸ்கூல் டீமுக்கும் ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருந்தது. லாஸ்ட் எபிசோட் அதுல தானே முடிஞ்சது. இந்த மேட்ச் பயங்கர த்ரில்லிங்கா போக ஆரம்பிக்குது. ஆனா ஒரு கட்டத்துல இந்த ஆப்போசிட் ஸ்கூலுக்கும் ரான் பசங்களுக்கும் சேர்ந்து பயங்கரமா காம்படிஷன் வந்துருது. போட்டி கொஞ்சம் ஓவர் ஆயிட்டு அடிதடி ஆயிடுது. அடிதடி நிறுத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம புது கிளாஸ் டீச்சர் இருக்கார்ல, அவர் குடுக்க வராரு. ஒரு பையன் போய் அவர் மேலேயே விழுந்து அவ்வளவுதான், அவர் மண்டை அப்படியே தரையிலே விழுந்து பயங்கரமா அடிபட்டுறது. ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் படுக்க வச்சிடுறாங்க. அந்த லேடி டீச்சர் இருப்பாங்கல்ல, அவங்க பார்க்க வராங்க. இவர் ஏஞ்சு பல்ல காட்டி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இங்கே கடங்க, இப்பதான் கிளாஸ் டீச்சரா நீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு இந்த நிலைமை தேவைதானா அப்படின்னு கேட்க, எங்க ஒரு டீச்சரா பிள்ளைங்களுக்குள்ள சண்டை நடக்கும்போது போய் தடுத்து கூட நிறுத்தக்கூடாதா, அது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. தடுத்து நிறுத்தணும், அதுக்கு நம்மளே பலி ஆயிடக்கூடாது அப்படின்னு அவங்க சிரிச்சுட்டே வெளியே போறாங்க. பார்த்தா நம்ம ரான் மத்த பசங்க எல்லாம் ஓடி வந்து, டீச்சர் என்னாச்சு டீச்சர், எங்க டீச்சர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. எல்லாம் கிளம்பி கிளாஸ்க்கு போங்கடா அப்படின்னு கத்திட்டு அவங்க போயிடுறாங்க. ரொம்ப எதுவும் தலையில அடிபட்டு இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு இந்த பசங்களும் கிளம்புறாங்க. வீட்டுக்கு போற வழியில நம்ம ராணுவம் ஃப்ரெண்டும் உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்க, நான்சி அந்த பக்கமா சைக்கிள்ல வரா. நான்சி ஒரு நிமிஷம் இங்க வாயேண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க. ஏண்டா டீச்சருக்கு மடையை உடச்சிட்டீங்க, இப்ப வந்து என்கிட்ட ஏதோ ஐடியா கேட்கறதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க, நானும் சத்தியமா வரவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ பேச ஆரம்பிக்க, அதுக்குள்ளேயே அந்த விஷயம் காட்டு தீ மாதிரி எல்லாத்துக்கும் பரவிடுச்சு. நீ ஸ்போர்ட்ஸ் பாக்கிறதுக்கே வரலையே, இப்ப ஏதாவது பண்ணும், எங்களுக்கு ஏதாவது ஐடியா கொடு அப்படின்னு சொல்ல, டீச்சர்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை காப்பாத்துறதுக்கு தான் வருவாங்க, அதனால உங்க மேல தப்பு இல்ல, பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்ல, இதுக்கு தான் நான்சி வேணும், எப்படி நம்மள சமாதானப்படுத்தினா பாத்தியா அப்படின்னு ராணவல புகழ்ந்துட்டு இருக்கான். நான்சி நேரா வீட்டுக்கு வந்துட்டா. அவங்க அம்மா கூட பேசிட்டு படிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் நான்சி ஸ்கூலுக்கு போகும்போது உங்க கிளாஸ் டீச்சர் இருக்கார்ல, ரொம்ப நேரம் கிளம்பி கிளாஸ்க்கு போயிட்டு இருக்காரு. நான்சி பாக்குறா, சார் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுன்னு காட்டுறதுக்காக, ரொம்ப உங்க மனசுக்குள்ள இருக்க கடமை உணர்ச்சியை காட்டுறதுக்காக அடிபட்டும் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க. ஆனா பசங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் லெத்தாஜிக் ஆயிருவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் மனசு வச்சு யோசிச்சு ஒரு நாள் லீவ் எடுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நீங்க தலையில கட்டோடலாம் உள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால நம்ம டீச்சருக்கு இப்படி ஆயிடுச்சு, இதுக்கும் மேலேயாவது நம்ம டீச்சருக்கு உண்மையா இருக்கணும்னு உறுப்பியா படிப்பாங்க. நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க நான்சி சொல்ல, அம்மா நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்தேன்னு சொன்னல, எனக்கே வர வர மேல நம்பிக்கை வந்துருச்சு, உண்மையாவே நீ ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருப்பியோ, நான் போய் லீவ் போட போறேன் அப்படின்னு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு வந்துட்டு, நம்ம டீச்சர் நமக்காக இப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு, அவருக்காகவாவது நல்லா படிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஒரு புதுசா ஒரு லேடி டீச்சர் ஒருத்தவங்க வராங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க. டெம்பரவரியா நான் தான் உங்களுக்கு வர போறேன் அப்படின்னு. ஆகா நம்ம டீச்சரே பரவாயில்ல, இந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்களே அப்படின்னு பசங்க எல்லாம் பேசிட்டு பிரேக் விட்டதுமே நேரா கிளம்பி வாங்க சார்ட்ட போறாங்க. சார் எங்க டீச்சர் எப்படி வருவாரு, அவர் நல்லா தானே இருக்காருன்னு. நல்லாதான் இருக்காரு, 2 நாள்ல திரும்ப வந்துருப்பாரு, நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு வாங்க டீச்சர் கிளம்பிடுறாரு. பசங்க சாப்பிடுற நேரத்துல கூட எப்ப நம்ம டீச்சர் வருவாருன்னு இருக்கு, எனக்கு வேற யாரையுமே பிடிக்கல அப்படின்னு பேசி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஏதோ ஒரு முக்கியமான புக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ரெனி இருக்கால, அவ கிளம்பி புக் ஷாப்க்கு வர, அவ கூடயே ரான் வந்துட்டு இருக்கான். ரான் அவன்கிட்ட அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீ யாருக்கிட்டயோ மனசை பறி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறத விட்டு போயிட்டு இருக்க, உனக்கு மரியாதையா படிக்கிற வேலையை பாரு, வேற ஏதாவது டைரக்ஷன்ல போனன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அவன் வாழ்க்கை பட்ட நாம தான் அப்படின்னு திட்டிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறா. டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்க ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. தலையில அடிபட்டிருக்கு, பரவாயில்ல, தலையில அடிபட்டதுக்கு அப்புறம் தான் இந்த சாருக்கு கொஞ்சம் அறிவு வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு அந்த லேடி டீச்சர் புது டீச்சரை பார்த்து கிண்டல் பண்றாங்க. வாங்க சார் உள்ள போறாரு செகண்ட் கிளாஸுக்குள்ள. நம்ம ஸ்கூலுக்குன்னு ஒரு ப்ரோமோ ஒன்று ஷூட் பண்ணுவோம்ல, அது இந்த தடவை பண்ணணும். ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பிள்ளைங்களா இருந்தா நல்லா இருக்கும், ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு போடலான்னு சொல்ல, அந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த ஒரு பையன் இருப்பான்ல இந்த ஜிஜூன்னு சொல்லிட்டு, அவன் எந்திரிக்கிறான். இந்த மாதிரி மொக்க வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க, படிக்க வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லிடுறான். நீ வராட்டி போடா, யூபை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெனிய பாக்குறாங்க. ரெனி நீ வான்னு சொல்ல, இல்ல நான் வரல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ விட்டுடுறா. இந்த பொண்ணுதான் பார்க்கவும் நல்லா இருக்கா, படிக்கவும் நல்லா படிப்பா, இவ்வளவு போலான்னு பார்த்தா வர மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாரும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. இங்க நான்சி அடுத்த நாள் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கா. ராணு வர வழியிலேயே வெயிட் பண்ணிட்டு டக்குனு இவ சைக்கிள்ல பாஞ்சிடுறான். அப்படியே என்னையும் போய் டிராப் பண்ணிடுறீ, எனக்கு சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான்சி ஒண்ணு இவனை வேற வந்து கூட்டு போக வேண்டியதா இருக்குன்னு புலம்பிக்கிட்டே நேரா உள்ள போயிட்டு, சைக்கிள்ல ஒன்னும் ஓட்டிட்டு வந்தாலும் ஃப்ரீயா ஒழுங்கு மரியாதையா சைக்கிள்ல போயிட்டு பார்க் பண்ணிட்டு வாடா அப்படின்னு அந்த வேலையை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அன்னைக்கு நைட் ஸ்டடி இருக்கு போல. அந்த நேரமா பார்த்து நம்ம ரான் இருக்கான்ல, அவனை ரெனி கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து நான்சி யூபை 2 பேரும் வர தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. ரானை பார்த்து உன் மனசு எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டெஸ்ட், அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல, அதை உடனே வேகமா ராணும் வாங்கி பாக்குறான். அது ஒவ்வொன்னையும் மார்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து ஏதோ டீச்சர் வந்துடுறாங்க. யாரா அது இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க உடனே ராணும் ரெனியும் பயந்துட்டு ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டீச்சர் இவங்களை கண்டுக்காம உள்ள எங்கேயோ போயிடுறாங்க. நம்ம எங்க நான்சியும் யூபையும் உட்காந்துட்டு இருக்காங்களோ அங்க அந்த டீச்சர் போயிட்டு இருக்காங்க. தனியா பேசுறது தெரிஞ்சா நல்லா மாட்டிப்பாங்க உங்க 2 பேரும், நம்ம தான் போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூபையும் நான்சியும் ஒன்னா ஒரு செடி பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நான்சி இதெல்லாம் வர அந்த வயசுல பண்ண வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளே திட்டிட்டு இருக்க, டீச்சர் அங்க போறதுக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம ரான் வந்துடுறான். அதுவும் நம்ம ரெனியோட. டீச்சர் இங்க என்ன
பண்றீங்க, உங்களை பெரிய டீச்சர் கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு டாபிக்க மாத்தி போட, நீங்க என்னடா பண்ற, போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி டீச்சர் இவங்களை திட்டிட்டு போறாங்க. ராணுங்க வந்துடுறான். நீங்க 2 பேரும் வெளியே வர போறீங்களா இல்லையா புதருக்குள்ள இருந்து அப்படின்னு கேட்க நான்சியும் யூபையும் வராங்க. நான்சியை பார்த்து ரான் கண்டமேனிக்கு முறைக்கிறான். இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க, கிளாஸ்க்கு போகாம வா போலான்னு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டே போற, எதுக்கு நான் என்ன இழுத்துட்டு போயிட்டு இருக்க, சட்டையை விடுறான்னு கத்திக்கிட்டே நான்சியும் பின்னாடி போறா. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு கிளம்பும் போது ரெனி இருக்கால அந்த டெஸ்ட் பேப்பர் கீழே விட்டுறா. ரான்க்கு ஒரு டெஸ்ட் வச்சால அந்த பேப்பர் அதை வேகமா யூபை எடுத்துடுறான். அதை பாத்துடுறான். ரான்க்கு என்ன டெஸ்ட் வந்திருக்குன்னா ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்க, இதுக்கும் மேலேயாவது கொஞ்சம் அறிவோட தான் பொழைச்சுக்குவ அப்படின்னு இருக்கு. இப்படி வர ஒரு டெஸ்ட் இருக்கா அப்படின்னு யூபை பாத்துட்டு இருக்கான். நான்சி அங்க இருந்து உன்னை டிராப் பண்ணுமா அப்படின்னு கேட்க ஒன்னும் தேவையில்ல அப்படின்னு நம்ம ரான் சொல்ல அப்ப பாய் அப்படின்னு கிளம்பிடுறா. ஒரு 2 தடவை கேட்டிருந்தா போயிருப்பேன், கூப்பிடுறாளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரான் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இங்க இந்த ரெனி வீட்டுக்கு வரால அவங்க அப்பா அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னமா ஆச்சு ஒரு மாதிரி கோமா இருக்குன்னு கேட்க இந்த ரான் இருக்கான்லப்பா உருப்படாத பையன், அவன் மார்க் குறைஞ்சிட்டே போகுது, காதல விழுந்துட்டான் போலன்னு சொல்ல மார்க் குறையுது உனக்கு கோவமா, அவன் காதல விழுந்தது கோவமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவளே கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ராணு வீட்டுல போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா வராங்க. என்னடா ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி நினைச்சிட்டு இருக்க போல, அது யாருன்னு சொல்ல மா வயசான காலத்துல ஏமா அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கன்னு அவன் கிளம்புறான். யாருக்குடா வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நேரா ரான் உள்ள போயிட்டு நம்ம நான்சிக்கு அங்க ஆன்லைன்ல ஒரு ஆப் இருக்கு, அது மூலமா ஸ்மைலியா அனுப்பிட்டு இருக்கான். நான்சி முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு சிரிச்சுட்டு அவ படிக்க ஆரம்பிச்சிடுறா. இங்க வீட்டுக்கு போயிட்டு யூபையும் அதே டெஸ்ட் போட்டு பாத்துட்டு இருக்க அவங்க அப்பா வர சத்தம் கேட்டு லேப்டாப்பை மாத்தி வச்சிடறான், டேபை மாத்திடுறான். அவங்க அப்பா படிக்கிறியா, நாளைக்கு என் கூட கம்பெனிக்கு வா, கொஞ்சம் இடத்துல அவனுக்கு புதுசா சுத்தி காட்ட வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்ல அவன் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். யூபைக்கு ரிசல்ட் வருது. இங்க பாருப்பா உன் மனசு வேற இடத்துல அலைப்பாஞ்சிட்டு இருக்கு, படிக்கணும்னா ஒழுங்கா உன் மனசை மாத்திக்கோ அப்படின்னு போட்டிருக்கு. யூபை பயந்துடுறான். ஆஹா நமக்கு ஏற்கனவே பொறுப்பு நிறைய இருக்கு, நம்ம இதுக்கு மேலேயாவது முழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம டீச்சர் இருக்கார்ல, இந்த ஒரு நாள் முடிஞ்சு ஒரு வழியா கிளாஸ்க்கு வந்துடுறாரு. ஹை நம்ம சார் வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிக்க ஃபர்ஸ்ட் இருக்க பொண்ணை பார்த்துட்டு அம்மா உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. என்னது என் பேரு உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. இல்லடா எல்லாம் நம்பிட்டீங்களா, சும்மா கலாய்ச்சேன்டா, நான் நல்லா தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்ன எல்லாரும் மிஸ் பண்ணீங்களான்னு கேட்க ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. அதே மாதிரி நானும் உங்களை மிஸ் பண்ணேன், அதான் உங்களுக்கு புது சர்ப்ரைஸ் ஒன்று கூட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட ஒரு பையனை வெளியே அமிச்சாங்கல்ல கிளாஸ்ல இருந்து, அந்த பையன் மறுபடியும் உள்ள வந்துட்டு இருக்கான். கிளாஸே பயங்கரமா குதூகலம் ஆயிருது. சரி உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல நான் வந்து படிக்க வந்தா தானே, நானே டிசி வாங்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேச ஆரம்பிக்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அவன் வெளியே போறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டு என்னடா பண்ணிருக்க, உனக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை மறுபடியும் கூப்பிட வச்சிருக்கோம் தெரியும்னு சொல்ல உங்களை யாரு கூப்பிட வச்சா, படிக்கிறது எனக்கு சரிப்பட்டு வராதுடா, என்ன ஆளை விடுங்கடா அப்படின்னு இந்த பையன் நேரா ஆபீஸ் ரூமுக்கு போயிடுறான். நல்லா யோசிச்சுக்கிட்டியா, உனக்கு நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், யோசிச்சு பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு கிளாஸ் டீச்சர் இருக்காருல்ல அவர் சொல்றாரு. அவன் வெளியே வரும்போதே ரான் நின்னுட்டு இருக்கான். தனியா பேசணும் வாடா அப்படின்னு ரான் கூட்டு போயிட்டு என்னடா பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இல்லடா படிக்க எனக்கு வரல, அதனால நான் கிளம்ப போறேன், அதுவும் இல்லாம நான் படிச்சு என்ன பண்ண போறேன், படிக்கிற எல்லாருக்கும் வேலையா கிடைக்குது அப்படின்னு பேச அந்த இடத்துக்கு நான்சி வந்துடுறா. உட்றா அவனுக்கே எப்ப தோணுதோ அப்ப வந்துக்கிட்டோம், தேவையில்லாம வந்துட்டு பேசி டைமை வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்ல நீ வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க ஷூட்டிங்காக நம்ம யூபை கூட ஒரு பொண்ணு ஒருத்தைய வச்சுட்டு ஷூட் எடுக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பாக்கனதான் நல்லா இருந்தா கூட எக்ஸ்பிரஷனே வரலையாம், அதனால சரிப்பட்டு வராதுன்னு மறுபடியும் நம்ம ரெனிட்ட வந்துட்டு நீதாமா செய்யணும் ப்ளீஸ்மா அப்படின்னு டீச்சர் கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. சரி போன போது எனக்கு கேமரா முன்னாடி வரதுக்கே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெனி ஒத்துக்கிறா. அவளும் யூபையும் சேர்ந்து இந்த ஷூட்டிங்க முடிக்கிறாங்க. ஒரு வழியா சீக்கிரமா முடிஞ்சது அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க நேரா நம்ம நான்சி அவங்க அம்மா கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து எனக்கு ஏதோ டெலிவரி பண்ணுமா, நீ இப்பதான் வந்த, நான் டெலிவரி பாத்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ டெலிவரி கொடுக்கறதுக்கு அட்ரஸ் வாங்கிட்டு நேரா கிளம்பி போயிட்டு இருக்கா. பார்த்தா 18வது ஃப்ளோர்ல வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு போறதுக்கு லிஃப்ட் வேலை பார்க்கல. 18 மாடி ஏறணுமா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு முக்கி ஏறிட்டு போய் கதவை தட்ட ஆரம்பிக்க குளிச்சுட்டு சட்டை கூட போடாம நம்ம ரான் வந்து கதவை திறந்துட்டு இருக்கான். 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ரான் கதவை மூடிட்டு இருக்க, என்னது இந்த பைத்தியக்காரனா கதவை வேற மூடிட்டான், டேய் கதவை திறந்து தொலைடா, டெலிவரி கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன்டான்னு சொல்ல என்னது ஒரு நிமிஷம் வரு அப்படின்னு ரான் வேகமா ஓடி போயிட்டு ஒரு சட்டையை அவசரமா போட்டு அதுவும் தலைகீழா திருப்பி வர போட்டு வந்துட்டு இருக்கான். கதவை திறக்கிறான். நான்சி உள்ள போறா. டெலிவரி கொடுக்க வந்தேன்னு சொல்ல உட்காரு அது குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான்சிக்கு சில திங்ஸ் எல்லாம் குடிக்கிறது கொடுத்துட்டு இருக்கான் ரான். இந்த வீட்டை வித்துறாதீங்கடா, கொஞ்ச நாளைக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய பில்டிங் வரப்போகுது, அப்படி வரும்போது இந்த இடத்தோட வேல்யூலாம் எகிரிரும், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்ல எங்க அப்பா எங்க இருக்காரு அவர்கிட்ட நான் சொல்றதுக்கு, அவர் எங்கேயோ போயிட்டாரு, எங்க கூட இல்ல அமெரிக்கால இருக்காரு, எங்க அம்மா கிட்ட வேணா சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு ரான் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான்சி பாக்குறா. சட்டையை திருப்பி போட்டிருக்க பைத்தியக்காரான்னு சொல்ல இல்ல தையெல்லாம் இப்பதான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியும், அதுக்குதான் இப்படி போட்டிருக்கேன்னு சொல்ல ஓ அவ்வளவு பெரிய அறிவா இல்லையா, இது என்ன யார் போட்டோ, இது பாக்கிறதுக்கு ஓனமா இருக்கு குட்டி பையன்ல அப்படின்னு நான்சி கேட்டு இருக்கா. அது நான் தான் குட்டி வயசுல, என் கூட இருக்கிறது வேற யாரும் இல்ல ரெனி தான் சொல்ல என்ன நீயும் ரெனியும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸா, ரெனி இவ்வளவு குண்டாவா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான்சி அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க அடுத்த நாள் யூபை அவங்க அப்பாவோட ஆபீஸ்க்கு போறான். இது எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும், இந்த கம்பெனி உனக்கு சொந்தமாக போகுது, நல்லா படிக்கணும் புரியுதா, நம்ம அப்பா எல்லாத்தையும் சுத்தி காட்டிட்டு இருக்காரு. யூபை அங்க இருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்து
வந்துட்டு இருக்கான். இங்க ராணோட வீட்ல அவங்க அம்மா வீட்ல வந்து இந்த ஸ்கூலோட ப்ரோமோ ஓடுது, அத வீடியோ எடுக்கிறாங்க. இங்க பாருடா ரெனி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே ப்ரோமோவை நம்ம நான்சியும் பாத்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு இருக்கால, அதான் உன் ஃப்ரெண்டு பொண்ணு படிக்கிறாள் செகண்ட் கிளாஸ், அதுல தான் படிக்கிறா அப்படின்னு நான்சி சொல்ல ஆரம்பிக்கிறா. எங்க ஸ்கூல் டீச்சர் பாத்துட்டு இருக்காரு, ஆன்லைன்ல ஏதோ ஒரு முக்கியமான ஸ்கூல் பத்தி விஷயம் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்துட்டு இருக்க. அதுல பார்த்தா நம்ம ரெனி இருக்கால, அவளோட சின்ன வயசு போட்டோ, குண்டா இருப்பால, அந்த போட்டோ ரிலீஸ் ஆயிருது. இன்னும் குண்டா இருக்கா, சின்ன வயசுல அசிங்கமா கூட இருக்கா, இப்ப பார்க்க நல்லா இருக்கு, கொஞ்சம் சீன் போடுறா போல அப்படின்னு ஆளுக்கு மோசமா அதுல கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் ரெனிக்கு ஒட்டுமொத்த ஸ்கூலுக்கே தெரிஞ்சிருது. டீச்சர்ஸும் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அங்க நேரா நம்ம நான்சி போறா. ரெனிக்கு ஆறுதல் சொல்லிட்டு ரான் பக்கத்துலயே கூட நின்னுட்டு இருக்கான். அத அவ பாத்துட்டா. அதுக்கப்புறம் எதுவும் சொல்லாம அமைதியா அங்க வந்து கோச்சிட்டு போற மாதிரி போக, இவன் ஏன் இப்ப கோச்சிட்டு போறா அப்படின்னு ரான் பாத்துட்டு இருக்கான். ரெனி நேரா சாப்பிட வந்து உட்காந்துட்டு இருக்கா. கூடவே மேலையும் சரி சாப்பிடுவோம் அப்படின்னு அவளும் கூட வந்து உட்காந்துட்டு இருக்க. அப்ப வந்து மத்த பசங்க எல்லாம் கேக்குறாங்க, இப்போ என்ன ரெனியோட பேர் கெட்டு போயிருமா என்ன, அவளை பத்தி அசிங்கமா எல்லாரும் திட்டுவாங்களா என்ன அப்படின்னு கேட்க, அதெல்லாம் யாரும் திட்ட மாட்டாங்க, ஒரு வாரத்துல எல்லாமே மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம நான்சி கிளம்ப ஆரம்பிக்கிறா. கூடயே ரான் போயிட்டு இருக்கான். இங்க பாரு, எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல, இங்க பாரு உன் வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான்சி அங்க இருந்து கிளம்பிடுறா. யூபே இருக்கான்ல, ஸ்கூல்ல போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு தூரமா அந்த போட்டோ எடுத்துட்டு இருக்கான். நான்சி அதுல வரத பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்கான். நான்சி இவன் பக்கத்துல வரா. ஆகா, இங்க இருந்து ஓடி போயிடலாமா, இவ்வளவு அவாய்ட் பண்ணுமே யூபை யோசிச்சுட்டு இருக்கும் போதே MP3 பிளேயரை கொடுக்குறா. இதுல மியூசிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூபை தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா கிளம்ப நான்சி பாக்குறா. இவன் இப்படி பயந்துட்டு ஓடுறான் அப்படின்னு நினைக்கும் போது ரான் பின்னாடியே வந்துட்டு, இங்க பாரு, நீ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் அவன் கூட கூட்டணி போட்டிருக்குன்னு தெரியுது, ஆனா நீ அதுல பாதாளத்துல இருக்க, அவன் எங்கேயோ மேல இருக்கான், அது ரெண்டுக்கும் நடுவுல நான் இருக்கேன், முதல்ல ஏன்ட்ட கத்துக்கோ, அதுக்கப்புறமா அங்க போய்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் அவன்கிட்டயே கத்துக்கிறேன் அப்படின்னு நான்சி அங்க இருந்து போயிட்டு இருக்கா. நான்சி வீட்டுக்கு வந்துட்டா. சிஸ்டம் ஓபன் பண்ணி பாக்குறா. இந்த ரெனியோட போட்டோ ரிலீஸ் ஆயிட்டு அதை பத்தி எல்லாரும் கேவலமா கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. நான்சிக்கு எப்படி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கு. பரவாயில்ல, கொஞ்ச நாள் எல்லாரும் மறந்துடுவாங்க அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. இந்த நேரத்துல நம்ம ரெனிய பாக்கிறதுக்கு ரான் போயிடுறான். அது யார் போஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்து ஏதாவது நான் பண்ணிடுறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்ல, சரி ஓகேடா அப்படின்னு ரெனியை அதை கண்டுக்காம போயிட்டு இருக்கா. ரெனி உள்ள போறா. கிளாஸே பார்த்துட்டு எப்படி நல்லானா பிளாஸ்டிக் சர்ஜரி எதுவும் போட்டிருப்பாலோ அப்படின்னு கண்ணா பின்னாடி சிரிச்சுட்டு, இவ்வளவு ராணும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் எதையுமே ரெனி கண்டுக்கவே இல்ல, நேரா உள்ள போயிடுறா. ரானுக்கு தான் ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. நான்சியை பாக்குறான். நான்சி, எல்லாத்துக்கும் நீ தான் ஒரு ஐடியா வச்சிருப்பல, எனக்கு ஏதாவது ஐடியா கொடு, எப்படியாவது நான் ரெனியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல, ஈவினிங் வெளியே போய் பேசலாம் அப்படின்னு நான்சி சொல்லிடுறா. ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறா. உன்னோட ஒட்டுமொத்த டைமை நீ எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நான் உனக்கு ஐடியா கொடுப்பேன்னு சொல்ல, ஒட்டுமொத்த டைமே உனக்கு கொடுக்கணுமா, அப்ப நான் கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீ ஆசைப்படுறியா, அதான் என்ன மாதிரி ஒரு அழகான பையனை யார் தான் நோ சொல்ல முடியும். ஓவரா பேச ஆரம்பிக்க, கொஞ்ச நேரம் வாய மூடுறியா, படிக்கிற நேரம் விளையாடுற நேரம் தவிர மத்தபடி எனக்கு எல்லா நேரத்தையும் நீ ஹெல்ப் பண்ணும், எடுபடி வேலை எல்லாத்தையும் நீ பாக்கணும், அப்பதான் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க ரான் ஷாக் ஆயிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்ட போய் சொல்றான், உன்னை அடிமை வேலை பார்க்க சொல்லியிருக்கா, எவ்வளவு தைரியம் அவளுக்கு, நீ என்னடா சொல்லிட்டு வந்த அவள அப்படின்னு சொல்லிட்டு நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டியான்னு கேட்க, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ரான் சொல்றான். இன்ன பைத்தியக்காரா, அடிமை வேலைக்கு ஓகேன்னு சொல்லிட்டியான்னு ஃப்ரெண்ட் 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.